ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா NZD CAD சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க, கமெண்ட்ஸ் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் நான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் இன்னும் எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் வந்து ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணதான். அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அது போக வந்து நான் ஒரு போன வார வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன், கோல்டு வந்து நல்ல ஒரு ட்ரெண்டு வந்து ஆரம்பிச்சிருச்சு. கோல்டு அண்டு சில்வரு நமக்கு இந்த வாரம் வந்து நல்ல நல்ல ட்ரேட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து டெஸ்டிங்லேயே நம்ம வந்து தனியாக போஸ்ட் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே வந்து ஆன்கோயிங் ட்ரேடு. ஸோ வந்து முடிச்சோன்னா நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஷோ பண்ணுறேன். சரிங்களா? NZD CAD இது வந்து டிபி அடித்ததுக்கப்புறம், டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம், டிபி ஹிட் ஆகாததுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படின்றது ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். இது போல் தான் நம்ம வந்து நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து போஸ்ட் பண்ணோம். இப்போ நம்ம வந்து அந்த சார்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம், என்னென்ன விஷயங்களுக்காக இது டார்கெட் போயிருக்கு அப்படின்றத நம்ம வந்து நீட்டாக வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்தீங்கன்னா NZD CADயில் வந்து ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு குட்டி ஓபி வந்து நம்ம கொடுத்துருந்தோம். அதில் வந்து ரெஸ்பெக்டே பண்ணல, டேரெக்டாக வந்து அடிச்சிருச்சு. நான் வந்து ஒரு ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமுக்கு மாற்றுறேன். அப்போ வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த ஓபி வந்து நம்ம வந்து கொடுத்துருந்தோம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு டேரெக்டாக ஒரு லோவர் டைம் ஃப்ரேம் போகிறேன். ஹையர் டைம் ஃப்ரேமில் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. லோவர் டைம் ஃப்ரேம்லேயும் வந்து எதுவுமே இல்லை, டேரெக்டாக வந்து அடிச்சிருச்சு. அப்படி இல்லை நீங்கள் அதை எடுத்துக்கணும் அப்படின்னாலும் ஓகே தான். ஒரு SL வந்து கவுண்ட் பண்ணிங்க. பட் இங்கே டேப் ஆகி கீழே போயிருக்கு. பட் அதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். சரிங்களா? ஏன்னா வந்து சின்ன சின்ன இதெல்லாம் வந்து தேவையில்லை. நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக வந்து மேலே போய்க்கலாம். மேலே போயிட்டு இந்த ஓபி தான் இப்போ நம்மளுடைய ரியாக்ஷன் டைம் ஓபி. சரிங்களா? இந்த ஓபியில் தான் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? டேரெக்டாக வந்து டேப் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு மார்க்கெட்டே வந்து மாற்றிக்கலாம். இதில் சிஆரும் இருக்குது, சிஆர் வந்து கொடுத்துருக்குது மார்க்கெட் வந்து. பட் ஸ்டில் வந்து நம்ம ஒரு ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமில் போய் என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? டேரெக்டாக அடிச்சிருக்கு, அடிச்சோன்னே மெல்லமாக தான் வந்திருக்கு. இதை வந்து கன்சிடர் பண்ணுறது வந்து கொஞ்சம் வந்து எஸ்ஆர்னோ கொஸ்டினாக தான் இருக்கும். சரிங்களா? மறுபடியும் மார்க்கெட்டுக்கு இது மேலே போகுதா அப்படின்றத நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து மார்க்கெட் வந்து அடிச்சிருக்குது, அடிச்சுட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துருக்குது. சரிங்களா? ஆக்சுவலி இந்த மாதிரியான ஒரு ட்ரேட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறதே வந்து நல்லது தான். சரிங்களா? இது வந்து டார்கெட் போகுது அப்படின்றது, போகலை அப்படின்றது வந்து செகண்ட் ஒரு இது. சரிங்களா? பையிங் வந்து அதிகமாக இருக்குது, செல்லிங் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கில் பட்டு திரும்புறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். இங்கேயும் அதே தான் நடந்திருக்குது. பட் ஸ்டில் இதை நம்ம வந்து விடுறது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா? ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா? அதாவது பார்க்குறதுக்கு அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரியான மொமெண்டம் அது கொஞ்சம் நமக்கு வந்து ஃபேவராக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரி போடலாமன்னா இந்த இடத்துல தாராளமாக வந்து என்ட்ரி போடலாம். இங்கே வந்து செல்லுக்கு வந்து உடஞ்சிருக்குது. இந்த இடத்துலையே கூட நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஒரு என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணலாம். எப்பவுமே வந்து பஃபர் வந்து ஒரு 2-3 பிப்ஸ் வந்து சேர்த்து வைங்க எல்லா ட்ரேட்லேயுமே. நான் ஒரு ட்ரேடில் மட்டும் சொல்லலை. ஏன்னா நேற்று ஒரு எக்ஸாம்பிள் காட்டணுன்னா நேற்றுல கோல்டில் சேம் இது தான் ஆச்சு. நான் வந்து ஓபி வந்து கரெக்டாக மார்க் பண்ணி நம்ம டெஸ்டிங்லேயே போட்டோம். பட் ஸ்டில் வந்து பஃபர் வைக்கல அப்படின்னா அந்த இடத்துல வந்து SL தான் அடிச்சிருக்கும். சரிங்களா? பஃபர் வச்சதுனால என்னது வந்து SL லாக் ஆகலை. பட் பஃபர் வைக்கல அப்படின்ற பட்சத்தில் சாலிடாக SL தட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மேலே போகும். சரிங்களா? இப்போ வந்து ஆர்டர் வந்து எடுத்துருச்சு. ஆர்டரோட டார்கெட் பார்த்தோம்னா இங்கே நான் வந்து ரீசன்ட் ஸ்விங் லோ வரைக்கும் கொடுத்துட்றேன். முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக்காக வந்து இது பண்ணணும். சரிங்களா? NZD CADக்கு கிராஸ் பார்த்தீங்கன்னா AUD CADலேயே NZD CADலேயே ஏதாவது ஒரு SMT இருக்குது அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணிக்கணும், கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கணும். இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இன்னும் நல்லா அக்யூரசி இருக்கும். பட் இதில் நமக்கு வந்து 2 candle SMT இல்லை, மற்றெல்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் வந்து நான் அந்தளவு வந்து கன்சிடர் பண்ணுறது இல்லை. சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக்கில் நம்மளுடைய அந்த டார்கெட் வந்து இது பண்ணும். இது ஃபஸ்ட்டு டார்கெட்டுன்னு வச்சுக்கோங்க. எப்பவுமே எவ்வளோ பெரிய ஒரு இதாக எடுத்தாலும் நமக்கு எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இது வந்து சாலிடாக வந்து டார்கெட் போகுன்னு இருந்தாலும் SL வந்து பிரித்து இது பண்ணுறது கொஞ்சம் நல்லது. சரிங்களா? இந்த ஃபஸ்ட்டு இது வந்தோடனே வந்து ஃபஸ்ட்டு பிரேக் ஈவன் வந்து பண்ணிடணும். இது வந்து பார்ஷியல் புக்கிங். சரிங்களா? அதை வந்து எப்பவுமே வந்து மனசில் வச்சுக்கணும். இல்லை வந்து பிரேக் ஈவன் பண்ணிவிட்டு நான் கீழே வரைக்கும் வரணும்னு வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா கூட ஓகே தான். சரிங்களா? அது இஷ்யூ இல்லை. பட் வந்து பிரேக் ஈவன் மெயின். ஓகே, இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். டேரெக்டாக வந்து எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து கீழே வருது. அப்போ மார்க்கெட் வந்து நம்மளுடைய டார்கெட் வந்து அடிச்சிருச்சு. சரிங்களா?
ஒரு பிப்பு. பட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வரைக்கும் நீங்கள் இது பண்ணால் கூட உங்களுக்கு ஓகே தான். நம்மளுடைய பிகினர்ஸ்க்கு எப்பவுமே வந்து 1:3 தான். ஸோ வந்து பிகினர்ஸ்க்கு இதோடையே வந்து டார்கெட் முடிஞ்சிடும். நீங்கள் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இன்டர்மீடியேட்டுக்கு ஒரு 1:6, பட் 1:, எவ்வளோ வரைக்கும் போயிருக்குன்னு பார்க்கலாம். 1:6 வரைக்கும் கலெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ட்ரேட் பார்த்தோம்னா ஒரு பிகினஸ் அண்ட் இன்டர்மீடியட் லெவலுக்கு வந்து இது பண்ணிக்கலாம். ரெண்டாவது, நான் இதை வந்து டோட்டலாக வந்து 1 hour ஆர்டர் பிளாக்கில் வெளியே வச்சுருக்கேன். சரிங்களா? வெளியே வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஆர்ஆர் வந்து கம்மியாக தெரியும். பட் நம்ம வந்து எடுக்கிற அந்த டைமில் வந்து கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணி எடுப்போம். சரிங்களா? அதை வந்து ரீஃபைன்டு ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ரீஃபைன்டு ஆர்டர் பிளாக்கில் ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து கொஞ்சம் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். இங்கே ஒரு ஆர்டர் போடுறீங்கன்னா கூட ஒரு 1:6.4 அதெல்லாம் வந்து தாராளமாக வந்து இதாகும். சரிங்களா? இன்னும் கம்ப்ரஸ் பண்ணி எடுக்கிறது அப்படின்னா இன்னும் நம்ம வந்து டோட்டலாக வந்து குறுக்கி எடுக்கணும். அது வந்து பண்ணலாம், பட் வந்து தேவையில்லை. அவ்வளோ வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணி எடுத்து நம்ம எதுவும் இது பண்ண முடியாது. அது எல்லா டைமும் நமக்கு வந்து கையும் கொடுக்காது. மேக்ஸிமம் டைம்ஸில் வந்து எஸ்எல் அடிச்சு விட்டு போயிடும். சரிங்களா? நம்ம அதுதான் இது பண்ணுறோம். கம்மியான ரிஸ்க் எடுங்க, அதிகமான ப்ராஃபிட்டை வந்து டார்கெட் பண்ணுங்கள். நீங்கள் 0.5 எடுத்தாலே உங்களுக்கு வந்து போதுமானது. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் லாஸ்ட் வீடியோஸ்லாம் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, இடையில எடுக்கிற ஓபியோட பவர். இடையில ஒரு ஓபியை வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட அந்த இதுக்கு மட்டுமே எடுக்கணும்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஒரு லாஸ்ட் வீடியோஸில் சொல்லியிருப்பேன். இங்கேயே அதே தான். இங்கே எடுத்துகிட்டு ஒரு 1:3, 4 இப்படி எய்ம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக வந்து அடிச்சு விட்டு போயிருக்கும். அதுக்கு தான் நம்ம சொல்கிறது, எந்த ஓபி பவர், எந்த ஓபி பவர் இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஓபி வந்து பவர், இந்த ஓபி வந்து இதுவும் பவர் தான், பட் அந்தளவு வந்து பவர் இருக்காது. இதில் வந்து சிஆரில் மட்டும் எடுத்திருந்தீங்கன்னா சிஆரில் வந்து கலெக்டடு. பட் வந்து டோட்டலாக வந்து எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் தான் உங்களுக்கு இது. சிஆரில் எடுக்கிறீங்கன்னா சிஆர் என்ட்ரி வந்து உங்களுக்கு இங்கே இருக்கும். இதை நான் டெலிட் பண்ணிக்கிறேன், அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக தெரியும். சிஆர் என்ட்ரி வந்து இங்கே எடுக்கிறீங்க. சிஆர் என்ட்ரிலேருந்து ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வைப்போம். ஸ்டாப் லாஸ்லேருந்து ஒரு ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 1:3 நல்ல ஒரு இது தான். பட் சிஆரோடு நிறுத்திக்கணும். அதுக்கு மேலே வந்து அதை கண்டினியூ பண்ணுறது கொஞ்சம் வந்து டேஞ்சரான விஷயம். அவ்வளோதான். சரிங்களா? ஓகேங்க. நேற்று நான் வந்து ஒரு என்ட்ரின்னு நான் சொல்லியிருந்தேன்ல, அதை நான் ஜஸ்ட் வந்து ஷோ பண்ணுறேன். கோல்டு வந்து நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா வந்து கோல்டு இப்போ ஆன்கோயிங் டிபி நம்ம போட்டது வந்து இன்னும் வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்ம சொல்கிறது நல்லா இருக்காது. ஃபுல் டார்கெட் வந்து அடிக்கிட்டோம். ஃபுல் டார்கெட் அடித்ததுக்கப்புறம் நம்ம இது பண்ணலாம். இது வந்து ஃபிக்ஸ்டு வால்யூம் ப்ரொஃபைலு டெஸ்டிங்கில் இருக்குது, இதாகுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து தாராளமாக தரோம். சரிங்களா? இந்த ஆர்டர் பிளாக் தான் நம்ம கோல்டில் வந்து கொடுத்துருந்தோம். இங்கே எடுத்துகிட்டு பயவுள்ள இது வரைக்கும் போயிட்டுருக்குது. நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். லாங்கு நம்ம இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து எடுக்கிறோம். பட் ஸ்டாப் லாஸ் வந்து இப்படி வச்சுருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து அடிச்சிருக்கோம். இது வந்து பஃபரோடு சேர்த்து நம்ம இப்படி வைக்கிறதுனால தான் இது இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 1:7 வரைக்கும் ட்ராவல் இருக்குது. அடுத்த பாயிண்ட்டு வந்து கோல்டு வந்து எந்திரிச்சிருச்சு. ஸோ வந்து நான் முன்னாடியே வந்து ஒரு வீடியோஸில் சொல்லியிருப்பேன், கோல்டோட அடுத்த பாயிண்ட் வந்து எது வரைக்கும் போகும் அப்படின்றத. அதை வந்து பார்க்கலைன்னா வந்து பார்த்துக்கோங்க. இந்த பாயிண்ட் வரைக்கும் இப்போதைக்கு வந்துருக்குது. ஒரு லைட்டாக ஒரு கரெக்ஷன் எடுத்துகிட்டு மறுபடியும் போகலாம், ஆர்எல்ஸ் இப்படியே கூட போகலாம். ஸோ வந்து நம்மளுடைய ட்ரெண்ட் சைடில் வந்து கோல்டில் வந்து நில்லுங்க. அதிகமாக நான் வந்து சொல்ல விரும்பல. ஏன்னா வந்து கோல்டு அண்ட் சில்வர் வந்து இப்போ நமக்கு வந்து ப்ராஃபிட் லைனில் போய்ட்டுருக்கு. நமக்கு கோல்டில் கூட அந்தளவு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பஃபர் ஜோன் வைக்கிற அந்த பாயிண்ட்டுக்கு வந்துச்சு. பட் வந்து சில்வரில் அந்த ஒரு கம்ப்ளைண்ட் எதுவுமே இல்லை. டைரக்ட் என்ட்ரி ஏன்னா வந்து கொடுத்தது இவ்வளோ தான். சரிங்களா? டைரக்ட் என்ட்ரி எஸ்எல் டார்கெட் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 1:7 வரைக்கும் ட்ராவல். சரிங்களா? 7 பாயிண்ட் சம்திங்கு 1:6 கூட வச்சுக்கோங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து டார்கெட் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. அடுத்தடுத்த ஜோன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நம்ம கம்யூனிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா நான் அப்டேட் பண்ணுவேன். டெஸ்டிங்கில் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சேலஞ்ச்மெண்ட், நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் எல்லாமே வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுக்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.